இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. டிஜிட்டல் பெயிண்டிங் பார்க்க போகிற ஆப்பு பற்றி பார்க்க போகிறோன்னா இன்ஸ்கேப் ஆப்பு. இது டவுன்லோட் போனோடனே டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தோடனே அங்கே ஆல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல் பெர்ஃபார்மன்ஸ் கிளிக் பண்ணால் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா விண்டோஸ், லினக்ஸ், சோர்ஸ் ஆக்டிவ் விண்டோஸ் கொடுங்க. அதில் லேப்டாப் தானே யூஸ் பண்ணுறோம், அதனால் விண்டோஸ் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து கீழே வந்து 64 பிட்ஸ் கொடுத்துருங்க. 64 பிட்ஸு விண்டோஸ் 10 ஆப் ஸ்டோரேஜ் 64 பிட்ஸ் கொடுத்துட்டு அடுத்தது வந்து 64 பிட்ஸ் கொடுத்துருக்கீங்களா. அடுத்தது வந்து இன்ஸ்டால் இன் எக்ஸ்ட்ரீம் ஃபார்மேட்டு அது கொடுங்க. அது கொடுத்துட்டிங்கன்னா மேலே இன்ஸ்டாலேஷனு ஆகும். மேலே இப்போ இருங்க காட்டு வருங்க. இன்ஸ்டாலேஷன் ஆகுதா பாருங்கள். இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஃபியூ மினிட்ஸ் கழித்து இருங்க, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ஏன்னா லென்த்தாக போகும். இருங்க, இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து ஷோ ஃபோல்டர்னு இருக்கும். அதை வந்து மேலே வந்து கிளிக் பண்ணிடுங்க. அந்த இன்ஸ்கேப் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்ஆர் நோ கேட்கும். எஸ்ன்னு அதில் வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் இருங்க. இதெல்லாம் இல்லை, கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு அதில் வந்து டெலீட் கிரியேட் டு டெஸ்க்டாப் இன்ஸ்கேப் டெஸ்க்டாப் ஐக்கான் அது கொடுத்துருங்க. அது வந்து லாஸ்ட்டாக கொடுங்க. அந்த ஆட் ஸ்டேஷன் ப்ரோக்ராமிங் யூனிட்டி அதெல்லாம் நெக்ஸ்ட்டு எல்லாமே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆகுது. இது வந்து ஃபியூ மினிட்ஸ் ஆகும். அது வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ லோட் ஆகிட்டு இருக்குது. லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் காட்டும், கம்ப்ளீட் யுவர் இன்ஸ்கேப் ஸ்டெப்ஸ்னு. அதில் வந்து ஃபினிஷிங் கொடுங்க. ஃபினிஷிங் செலக்ட் பண்ணுங்கள். ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இதில் டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணேன். அதில் நெக்ஸ்ட்டு வந்து போய் டெஸ்க்டாப்புக்குள்ளே போயிட்டீங்கன்னா இன்ஸ்கேப்னு உங்கள் முன்னாடியே இருக்கும். இல்லைன்னா அப்படி இல்லைனா டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். இல்லைங்க இன்ஸ்கேப் இது இருங்க, டைப் பண்ணி காட்டுறேன். INScape ஓப்பன் கொடுத்துங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கும் கொஞ்சம். இது ஃப்ரீ வெர்ஷன் தான். இது இருங்க இதில் ஒரு நிமிஷம் இருங்க. இது வந்து நெட்டு தேவையில்லை, ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ரீ வெர்ஷன் தான் சாஃப்ட்வேரு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இருங்க, கேன்சல் ஆகிடுச்சா, இருங்க வெயிட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இருங்க எது மிஸ்டேக் ஆகிடுச்சு, ஒரே நிமிஷம் இருங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் டெஸ்க்டாப். ஆனால் இதோட ஃபுல் ஃபார்மேட் வந்து எங்கே இருக்குங்கன்னா திஸ் பிசியில் தான் இருக்கும். அது நீங்கள் பிசியில் போய்ட்டு அதுக்குள்ளே போய்ட்டு ஹெச்பி அந்த ப்ரோக்ராம் ஃபைலில் போய் ஃபஸ்ட்டு எங்கே ஃபைல் சேவ் பண்ணணுமோ அங்கே போய்ட்டு அதில் வந்து இன்ஸ்கேப் அதுக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டாக இருக்கும் பின்னுன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு இன்ஸ்கேப்னு இருக்கும் ஃபஸ்ட்டாக, அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் அப்படி இல்லைன்னா காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C காப்பி பண்ணிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்துடும். நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி கூட பண்ணலாம், அப்படி இல்லைனா காப்பி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக Ctrl+C காப்பி ஆயிடுச்சு. இருங்க, வந்துருச்சா காப்பி பண்ணி? வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கும். லோட் ஆகி உள்ளே வந்ததுக்கப்புறம் வீடியோவில் போனால் வீடியோ மாதிரி ட்ரா பண்ணி இது பண்ணலாம். எல்லா டூல்ஸுமே இருக்குது. இதில் இமேஜ் இம்போர்ட் பண்ணியும் பண்ணலாம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணலான்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாருங்கள். சிம்பிள் தான். சிம்பிளாக ட்ரா பண்ணலாம். அப்புறம் நிறைய இருக்குது, நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.